ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நந்து ஃபேமிலி. நேற்று நாங்கள் ஈவினிங் ஒரு 7:30 போல் டிமார்ட் தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆசை டிமார்ட்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொவிஷன் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையோ, அங்கே இருக்க கிளாஸ்வேர்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஹஸ்பண்ட் எப்போவுமே பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயே வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நானே அங்கேயே ப்ரொவிஷன் வாங்கிடுவேன். இந்த டைம் என்னன்னு தெரியல, டிமார்ட் கிளம்புங்கன்னு ஒரு 2 டேஸாக சொல்லிட்டு இருந்தாரா. இதுக்கு மேலே நம்ம போகலன்னா அடுத்த டைம் நம்ம கேட்க சொல்ல கூட்டிகிட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பி டக்குன்னு போய் காரில் உட்காந்தாச்சு. ஸோ எங்களையும் வீடு கிட்ட இருக்க காட்டு பக்கத்தில் இருக்க டிமார்ட் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போனப்போ உள்ளே போக சொல்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கிளம்புற டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஸோ எங்களால் அந்த இருக்கிற குறிப்பிட்ட டைம்குள்ளே என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ, ஸோ வீட்டுக்கு தேவையானதை மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டேன். மற்றபடி கிச்சன் வேர்ஸ் எல்லாமே நான் உனக்கு அப்புறம் இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அந்த செக்ஷன் பக்கமே நான் போகலை. ஸோ பாப்பா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு பாக்ஸ் வேணும், வாட்டர் பாட்டில் வேணும், டிஃபன் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணிட்டேன். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அரிசி டிமார்ட்டில் இது ஒரு கிலோ வாங்கிட்டு சாம்பிள் பார்த்துருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. காலையில் சாதம் வெடிக்க சொல்லவே வீடு பக்கத்தில் வாங்கின அரிசி மாதிரியே தான் இருந்தது. எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் சிறுதானியங்கள் எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன். என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாப்பா எனக்கு இந்த பாக்ஸாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னா, அந்த பாக்ஸ் அதோட விலை முக்கியம் கிடையாது. பட் அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா படிக்க மாட்டாங்க பசங்க. அந்த பாக்ஸே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்களுக்கு அழுக. அவங்க அழுகையை நிறுத்தத்துக்காக அவங்க அண்ணா பக்கத்தில் வேறு ஏதாவது பாக்ஸ் இருக்குமான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்து அளவெடுத்து எல்லாமே வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வேர்க்கடலை தான் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. அந்த வேர்க்கடலை பெருசாக. அப்புறம் நம்ம டிமார்ட்லேயோ இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய மால்லையோ பர்ச்சேஸ் பண்ண சொல்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய எக்ஸ்பிரே டேட். ஸோ எப்போ மேனுஃபேக்சரிங் எப்போ எக்ஸ்பிரே அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணி வாங்குங்க. இன்னொன்று, அந்த எக்ஸ்பிரே டேட்டை அழிச்சிட்டு வேறு புது எக்ஸ்பிரே டேட்டு மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வேரெலாம் பார்த்தோன்னே எனக்கு மனசே வரல. ஸோ ஏதாச்சும் ஒன்றாச்சும் எடுத்துப்போம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் இப்போ வேண்டாம், இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் அதை நம்ம தொட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது மைண்டில் தோணுச்சு. இன்னொன்று, இதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும், டேமேஜஸ் இருக்கா இல்லையாங்கிறது. ஸோ அதனால் அது எல்லாமே அங்கே மனசே இல்லாமல் அங்கே அப்படியே வச்சுட்டு ஸோ வாங்கிட்டு இருந்த எல்லா பொருட்களையும் பில்லு போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.